அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை சம்பரம் சின்னத்தில் வாக்களியுங்கள். தந்தை பெரியாரின் பேரறிஞர் அண்ணா அவர்களும் விட்டு சென்ற பணியை சீருடனும் சிறப்புடனும் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் நேர்மையுடன் நடத்துகின்ற ஒரு உன்னதமான தலைவன் தான் அண்ணன் வைகோ அவர்கள். தேதி நிச்சயமாக மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் வெற்றி பெற அந்த எண்ணிக்கை ஓட்டு எண்ணிக்கை 2 லட்சத்துக்கு மேலே இருக்கணும்னு சொல்லி இணையதள நண்பர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நண்பர்கள், இணையதள நண்பர்கள், வெவ்வேறு தொழிலில் இருக்கிறவங்க, இவங்க நேரடி அரசியலில் கிடையாது. ஆனால் தலைவர் மீது வைத்திருக்க அதிபடியான நம்பிக்கை, அவருடைய மனித நேயம், அவருடைய சமூக பற்று, சமுதாயத்துக்கு அடிப்படை மக்கள் பிரச்சனைக்காக போராடுற குணம், இதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். இப்போ மற்ற தொகுதியெல்லாம் ஒரு தொகுதியில் ஒரு எம்பி ஜெயிச்சா அந்த தொகுதிக்கு பலன் இருக்கும், பலன் இல்லாம இருக்கும். ஆனா விருதுநகர் மக்கள் தலைவர் வைகோவுக்கு ஓட்டு போட்டா தொகுதி மட்டும் நல்லா இருக்காது, தமிழகமே நல்லா இருக்கும். தமிழகம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் இது நலன் பெறும். அதனால வைகோவை விருதுநகர் வெற்றி பெறும் வரை இணையதள நண்பர்கள் ஓய மாட்டோம். அவர்களும் சமூக ஆர்வலர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர், பிஜேபியின் பிரதமர் வேட்பாளர், மோடியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வைகோ அவர்களுக்கு, தேமுதிகவின் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆதரவு பெற்ற வைகோ அவர்களுக்கு, பாமகவின் டாக்டர் ராமதாஸ் ஆதரவு பெற்ற தலைவர் வைகோ அவர்களுக்கு, ஐஜேகேயின் பாரிவேந்தர் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வைகோ அவர்களுக்கு, கொங்குதேசம் ஈசம் ஐயா ஆதரவு பெற்ற வேட்பாளர் வைகோ அவர்களுக்கு, பொதுமக்கள் உங்களது ஆதரவு பெற்ற வேட்பாளர் வைகோ அவர்களுக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறோம். இப்போ நானும் ஒரு மருத்துவர், மதுரையிலேருந்து வரேன். நான் நேரம் மருத்துவமனையில் இருந்தால் ஒரு 50,000 1 லட்சம் இன்னைக்கு பார்த்துருக்கலாம். இங்கே என் கூட இந்த மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க. டாக்டர் ரோஹியா பி வந்திருக்காங்க, திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க, தூத்துக்குடியிலேருந்து ப்ரொஃபஸர் பாத்திமா வந்திருக்கிறாங்க. இங்கே உள்ள இணையதள நண்பர்கள் எல்லாம் டாக்டர், இன்ஜினியர்களாக, பல பொறியாளர்கள் நிறைய இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளிநாடுகள் இருந்து எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 200-300 பேர் இன்னைக்கு அருப்புக்கோட்டையில் வீதி வீதியாக சென்று உங்களை சந்திக்க இருக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக? எங்கள் சொந்த நலனுக்காக இல்லை. நாங்கள் பாட்டுக்கு ஏசி ரூமில் உட்காந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கலாம். நாங்கள் எல்லாம் இறங்கி வர்றதுக்கு காரணம், சில காரணங்கள் இருக்கு. போன முறை இந்த தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் வைகோ அவர்களை ஒரு 10-15 ஓட்டில் அவரை தோற்கடிச்சிட்டாங்க பணத்தினால. அதனால நாங்கள் எல்லாமே இன்னைக்கு 1-2 அவர் பின்னாடி வந்திருக்கிறோம். படித்த இளைஞர்கள் சொல்கிறோம், மக்களை கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த மாதிரி ஒரு எம்பி நம்மளுக்கு வேணும், கட்டாயம் வேணும். மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி சொன்ன மாதிரி வைகோ ஒரு எம்பி 200 எம்பிக்கு சமம் என்று கூறியிருக்கிறார். அத்தகைய ஒரு எம்பியை 200 எம்பியை நம்ம இங்கிருந்து விருதுநகர் அனுப்புறது நம்ம அனைவருடைய கடமைன்றதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறணும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய மோடி என்ற பிரதமர் வேட்பாளர் குஜராத்ல 3 முறை முதல்வராக இருந்திருக்காரு, தற்சமயம் இருந்துகிட்டு இருக்கார். அங்க மது இல்லா மாநிலமா வச்சிருக்கிறாரு குஜராத்தை, மின் வெட்டே இல்லாத மாநிலமா வச்சிருக்காரு குஜராத்தை. பல தொழிற்சாலை அமைத்து ஒரு முன்னேற்ற பாதையில், பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் கண்டிருக்கிறார். அத்தகைய ஒரு பிரதமரை நாம நாட்டுக்கு ஒரு முதல்வரை நம்முடைய நாட்டுக்கு பிரதமராக மாற்றினால் இந்தியா நிச்சயம் ஒளி பெறும். அவருக்கு பக்கபலமாக இங்கு தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளிலும் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அனைவரையும் நம்ம டெல்லிக்கு அனுப்பணும். அப்பதான் நம்மளுடைய பலம் அங்க காமிக்க முடியும். அப்படி பார்க்கையில் நம்ம தொகுதியில, விருதுநகர் தொகுதியில போன முறை செய்த தவறை செய்யாம இந்த முறை தலைவர் வைகோ அவர்களை, மதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக மக்களுக்காக அல்லும் பகலும் பாடுபடும் தலைவர் ஒருவரை, நேர்மையான தலைவரை, தூய்மையான தலைவரை, லட்சியத்தில் உறுதியான தலைவரை இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் முகநூலில் அதிகம் தொடரப்படும் ஒரு தலைவர் அவர்தான். அப்படின்னாலே அவருடைய உண்மைக்கு, அவருடைய மகத்துவத்துக்கு அது ஒரு சாட்சியமாக அமைகிறது. நீங்க அனைவரும் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு முறை கட்டாயம் தவற பண்ணாம நாங்கள் எல்லாம் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம். எங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறோம். இது மாதிரி ஒரு நல்ல தலைவர். ஏன்னா வெளிநாடுகள் போகும்போது எனக்குலாம் கொஞ்சம் அதிக கேவலமாக கூட இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, இவ்வளோ ஒரு நேர்மையான தலைவர் உங்கள் நாட்டில் ஜெயிக்க முடியுதுன்னு கேட்குறாங்க. அந்த தவறு நடக்கக்கூடாது. அதனால எங்களை மாதிரி ஆளுகளாம் கீழே இறங்கி இன்னைக்கு இந்த வெயிலில் கூட நின்றுட்டு இருக்கிறோம். நாங்கள் தயவு செஞ்சு இந்த முறை நீங்கள் அனைவரும் மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவரை இந்த தடவை எம்பி அனுப்பணும். பம்பர சின்னத்தில் வாக்களிக்கணும். அவருக்கு ஓட்டு கேட்டு இங்கே வந்திருக்கிற அனைத்து இணையதள நண்பர்களுக்கும், வெளிநாடுகளிலிருந்து எல்லாம் பெறப்பட்டு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து வருங்காலங்களிலேயும் நம்ம எல்லாம் சிந்தித்து செயல்படணும். 2017 முடியக்கூடாது. இது நாடாளுமன்ற தேர்தல். 2016 இது தொடரணும். நமக்கு யாரு பயன்படுவாங்க, யாரு நேர்மையான அந்த மாதிரி நம்ம சிந்திச்சு செயல்பட்டு பண்ணணும். அதனால இந்த கட்சியெல்லாம் இனிமேல் பார்க்க கூடாது. கட்சி நமக்கு சாப்பாடு போடாது. அதனால நம்மளுடைய நன்மைக்கு பயன் தரக்கூடிய அளவுக்கு உள்ள தலைவர்களை, வாழ்க்கையில் ஊழலற்ற தலைவர்களை, நேர்மையான தலைவர்களை நம்ம இனிமேல் கொண்டு வந்தாதான் தமிழகம் ஒளி பெறும். இந்தியாவில் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும்.
எனக்கு இன்னைக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி பம்பரசிவத்தில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.